ஆசை கூடி போக தேகமிழைத்தாயோ நான் காதலோடு தோழனான செய்தி அறிவாயோ. என்னங்க தோசை கடலை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு தோசை ஊற்றி காட்ட போகிறேன். என்னம்மா அது அதிசயம், நாங்கள்லாம் தோசை ஊற்ற தெரியாமையா கிடக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹோட்டலில் சுடுறாங்க பாருங்க முக்கோண தோசை, அது எப்படி முக்கோணமாக வருது அப்படின்றத உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. என்னை கிராமத்து பொம்பளையில் நினச்சிக்கிட்டு இருக்கியே பாருங்க, நகரத்தில் பண்ணுற எல்லா வேலையும் பார்ப்போம். இதுக்கு மேலே அப்படியே எண்ணெயை விட ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. நல்ல எண்ணெய் விடும், நிறைய எண்ணெய் விடக்கூடாது, ஆயில் உடலுக்கு கெடுதி. ஓரளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இப்படி வெந்துக்கிட்டு இருக்கையிலே இதுக்கு கூட இப்படி ஒரு கோடை கிழிச்சர், இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. அப்போத்தே முக்கோணம் பண்ணால் நம்மளுக்கு தோதாக இருக்கும். தேகமிழைத்தாயோ நான் காதலோடு தோழனான செய்தி அறிவாயோ. குறையுது குறையுது இடைவெளி குறையுது இருதயம் அணைத்திடு முனை நான் விடும் மூச்சிலே காதலின் சுவாசமே. ஒரு கிளி காதலி ஒரு கிளி ஆசை சேரும் நேரம் எது மெய் காதல் தீரா. எனக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. எல்லா வேலையும் பாட்டு படிக்க பாடுவேன் நான். இருங்க அப்புறம் முக்கோணமாக எப்படி இருந்து பார்க்கலாம். இப்போ முக்கோண தோசையை நம்ம எப்படி உருவாக்குறோம்ன்றதை பாருங்கள். கடவுளே நல்லா வரணும். இதில் எதுவும் கோளார போயிடக்கூடாது. கடவுளே கடவுளே கடவுளே. இப்படி தாங்க, இப்படி தான். பார்த்தீங்களா தெரியல? ஆஹா பார்த்தீங்களா எப்படி ஒரு முக்கோண தோசை ஹோட்டல் ரேஞ்சில் நம்ம சுட்டுட்ட பார்த்துக்கங்க. இதான் முடியுமா முக்கோண தோசை? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் மகன் கேட்டா அதனால முக்கோணமாக சுட்டு கொடுக்கட்டு நாங்களே சுடுவோம்ல முக்கோண தோசை. லைக் மீ. எப்படி சார்? சூப்பர்.